இதில் ஒரு விஷயத்தை நான் முதலில் சொல்ல வேண்டும். இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள் எல்லா உள்ளூராட்சி மன்றங்களிலையும் போட்டியிடுகிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்து. இந்த தையொட்டி விவகாரத்தில் நாங்கள் எல்லாரும் தமிழ் தேசிய கட்சிகள் சேராத கட்சிகளும் கூட நினைக்கிறேன். அந்த விகாரை தையொட்டி விகாரை, அதுக்கு திச விகாரை என்றும் பேர் சொல்கிறார்கள். அது நாங்கள் சொல்கிறோம் அந்த சட்டவிரோதமான கட்டிடம் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த 3 எம்பி மேரும் சட்டவிரோதம் என்று நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவார்களோ? சொல்லட்டும் பாப்போம். சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் சொல்லக்கூடாது என்றது கட்டளை. இதுதான் உள்ளூராட்சிக்கு நடக்கும். அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அவை இவர் சுதந்திரமாக செயல்பட மாட்டார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அதனுடைய இவைகள் அந்தந்த கட்டமைப்புக்கு தலைமைக்கு சிங்கள தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களை தவிர சுயாதீனமாக தாங்கள் செய்யலாம் இப்போ எம்பி வேறு 3 பேர் 5 பேர் இங்கே வட மாநிலத்தில் சொல்லினோம். அது சாத்தியமில்லை. தலைமையை கட்டுப்படும். இப்போ நாம் வாரது இந்த தேசிய மக்கள் சக்தி என்ன சொல்கிறார்கள்? இந்த நாட்டில் இனி இனவாதம் மதவாதம் இடம் இல்லையண்டு. யார் இனவாதம் பேசுகிறார்? நாங்கள் இனவாதம் ஒரு காலம் பேசலையே. இனவாதம் பேசுகிறதே தெற்கத்திய சிங்கள ஏகாதிபத்தியம் தானே. இந்த இம்பீரியலிஸ்டிக் திங்கிங் என்று சொல்லி ஏகாதிபத்திய சிந்தனையோடு செயல்படுறது அவர்கள், நாங்கள் அல்ல. அவர்கள் தான் அப்படியான செயல்பாடை தவிர்க்கவே தவிர நாங்கள் இல்லை. கைதிகள் சொன்னது நிறைவேற்றலை. இந்த ஆனந்த சுதாரணை கூட விட்டுருக்கலாம் தானே, அது கூட செய்யலை. சிம்பிளாக விடலாம், அது செய்யலை. அவர்கள் சொன்ன எதுவுமே நிறைவேற்றலை தானே. அப்போ இனிமேல் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்த்து உள்ளூராட்சி மன்றங்கள் அவை இந்த கையில் கொடுக்குறது அவ்வளோ தவறானது. ஒன்று நிறைவேற்றுவேன். அரசியல் கட்சியில் இனப்பிரச்சனையில் அரசியல் அமைப்பு வரும் சரி. அவள் என்ன இனப்பிரச்சனைக்கு என்ன அடிப்படையில் தீர்வு என்று ஒன்றையாவது சொல்லத்தானே போகணும். அதையும் சொல்லலை தானே. அப்போ 19 பேசுகிறது பொருத்தமில்லாத ஒரு கருத்து. அது எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இது இப்போ உங்களுக்கு தெளிவானது. அது இனவாதம். அவர்களை ஏதோ ஒரு வகையில் தண்டனை விதித்தது எப்படி? ஒரு ஒப்புதல் வாக்குகளை வற்புறுத்தி பெற்று நீதிமன்ற தண்டனையையும் பெற்றுக்கொண்டவர்களை இனவாதத்தில் சில விடக்கூடாது தானே. அவனை எங்களுக்கு சிங்கள தலைவர்களை கொண்டவர்கள், தலகா மாளிகை கல்லறிஞ்சவர்கள் என்று சொல்லி அதை விட்டால் தங்களுக்கு பாதிப்பு நினைச்சு கொண்டு இந்தியாவில் அரசியல் கைதிகள் விட அரசியல் கைதிகளே இல்லையென்று தானே இன்னொரு அமைச்சர் சொல்கிறார். இருக்குது, ஆனால் அவர் செய்யலை. என்னது காரணம்? இதுதான் சிங்கள ஏகாதிபத்திய சிந்தனையை திருப்தி பண்ணுற என்றால் விடுதலை அவர் விடையில அதுதான் அவர் செய்கிறார். அதை அவர் தவிர்க்க முடியாது. ஏன்னா அவர்களை நான் குறையும் சொல்லலை. ஏன்றால் இனப்பிரச்சனைக்கான தீர்வுகள் வருகிற பொழுது இடைக்கால இப்போ ஐஎஸ்ஏ என்றாலும் சரிதான், ஏன் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்றாலும் சரிதான், மாகாண சபை முறைமை என்றாலும் தான் ஆரம்பத்தில் தெளிவாக எதிர்த்தவர்கள் தானே இவர்கள். ஆகவே இனவாதம் என்றது இவர்களோடு சேர்ந்தது தானே. ஆனால் நான் எதிர்பார்த்த தனிப்பட்ட முறையில் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்பாக அன்புகுமார் திசாநாயக்கா மற்றும் விமல் ரட்நாயக்கா போன்றவர்கள் இங்கே வர்ற பொழுது அவர்களுடைய கூட்டங்களுக்கு அழைப்பின் பேரிலே சென்று வந்தவன் தான். ஆனால் நான் எதிர்பார்த்த ஒரு விடயம் இதில் நான் ஏமாந்து போனேன் என்று தான் நினைக்கிறேன். இவர்களாவது ஒரு மாறுதலான ஒரு இடதுசாரித்துவ சிந்தனை ஒரு அரசாங்கம் அமைப்பார்கள், எங்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் நியாயமாக சிந்திப்பார்கள் என்று தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர்களிடையே இருக்கக்கூடிய இனவாத சிந்தனைகள் அவர்களை அப்படி உண்மையான இடதுசாரித்துவ சிந்தனையோடு செயல்பட அனுமதிக்கவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். நான் சுருக்கமாக சொன்னால் எனக்கு தெரிந்த கடந்த 60-70 வருஷ வரலாற்றில் எலெக்ஷன் கமிஷன் என்று உருவாகிறதுக்கு முன்னம் தனி ஒருவர் மாய்ந்த தேசப்பிரிய தேர்தல் ஆணையாளராக இருந்தார். இந்தியாவில் சேஷன் என்ற ஒரு தேர்தல் ஆணையாளர். இவர்களெல்லாம் ஒரு பலமான தேர்தல்களை நடத்தியவர்கள். ஆனால் இப்போ கமிஷன் என்று வந்த பிறகு இப்போ இருக்கிற கமிஷனை போல ஒரு பலகீனமான ஒரு தேர்தல் ஆணையத்தை நான் பார்க்கல. அப்போ நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கலாம். அதே நேரம் ஜனாதிபதியும் சில விஷயம் சொல்கிறார், அது உண்மையாக இருக்கலாம். தேர்தல் காலத்தில் சில காரியங்களை உதவியால் நீங்கள் செய்கிறது தேர்தல் விதிகளுக்கு முறையண்டு
தேர்தல் கமிஷன் சொல்கிறத ஜனாதிபதி கூட விமர்சிக்கிறார். அப்படி ஒரு நிலைமை இருக்குதானே. தங்களோட திட்டங்களை செயல்படுத்த தேர்தல் ஆணைக்குள்ளே அனுமதிக்கலை என்ற ஒரு கருத்தையும் ஜனாதிபதி சொல்கிறார். அதில் கொஞ்சம் உண்மை இருக்கலாம், ஆனால் அது தேவை. அதன்படியாக தேர்தல் ஆணைக்குழுவும் சரியான இப்போ பெஃப்ரல் அவர்கள் சொல்கிற கருத்துக்களின் படியும் பார்த்தாலும் கூட தேர்தல் ஆணைக்குழு நியாயமாக நடுநிலைமையாக செய்யக்கூடிய சூழ்நிலையும் இல்லை, அவர்களும் கட்டுணிப்பாக செய்கிறதும் இல்லை. எல்லோரும் சொல்கிறது தான். இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன், எங்களுடைய வரலாற்றில் தமிழரசு கட்சி அவரை நான் சொல்கிறேன், அவைகளை பற்றி விடுவோம், அதை பேசுவினோம். பேருந்து பின்னால் ஒவ்வொருத்துக்கு பின்னால் போய்தான் தெரியும் இவர் ஊழல் செய்தார் இவர் ஊழல் செய்யலையோன்னு. அது பிறகு தான் தெரியும். இப்போ எல்லோரும் கலர் வழியாக தான் இருக்கும். நாங்கள் அப்படி இல்லை. எங்களோட வரலாற்றில் எங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஊழல் செய்தான்னு தமிழரசு கட்சியில் சொல்லுவீங்களோ? இல்லை, நாங்கள் அப்படி ஒரு வரலாற்றை நேர்மையாக இருந்திருக்கோம். எங்களோட கட்சியில் இனிமேலும் உள்ளூராட்சியிலையும் மிக நேர்மையாக செயல்படுத்துவோம். நான் நிச்சயமாக வடக்கு கிழக்கில் அப்போ தச்செல்லாம் ஒரு ஆள் தவறுனா உடனே கட்சியிலேருந்து வெளியே அனுப்புவோம், உடனே அனுப்புவோம். முறைகேடு நடந்தால் ஊழல் இருந்தால் அதை நாங்கள் செய்வோம், தெளிவாக செய்வோம். அதனுடையாக அங்கே இவர்கள் நாங்கள் ஊழல் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு ஊழலை இதுவரையில் 6 மாதமாக எந்த ஊழலை பிடிச்சி உள்ளுக்கு அனுப்பினவேன் ஒன்றையும் காணையில். ஏதாவது 2 நெத்தலியை பிடிச்சார்களோ எனக்கு தெரியாது. பெரிய திமிழங்கெல்லாம் ஈஸியாக தானே தெரியுது ரோட்டு வழியை. அது என்னத்துக்கு சிறைச்சரிமே அவைக்கு தானே தெரியும். ஒரு முதலமைச்சர் ஏற்கனவே பிரச்சனை எங்களுடைய அளவுக்கு கொலையிலையும் சம்மந்தப்பட்டவர், ஜோசப் பெர்ராசிங்க கொலையிலையும் சம்மந்தப்பட்டவர் தானே. அப்போ அதுக்கும் முதலமைச்சர் பதவிக்கும் என்ன தொடர்பு? நாங்கள் எங்களோட முதலமைச்சர் செயல்திறன் நிலையில் ஊழல் இல்லை. எங்கள்கிட்ட முதலமைச்சர் படு செயல்திறன் இல்லாத. நான் ஒரு திருக்குறள் இருக்குது, முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாது. இந்த இவருக்கு திறப்பாடு ஒரு கோதாரி ஒன்றுமே இல்லை, அது பிள்ளை. ஆனால் ஊழல் செய்யலை, சவால் விட்டு சொல்லுவது. அது மற்றவை ஊழல் செய்தால் உங்களுடைய ஆகலாம், எங்களுடைய ஆகல் இல்லையே.